வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகள் ஆயிரம் நேரம், கேள்விகளால் நமது பகுத்தறிவை புதுக்கிக் கொள்ளுகிற நேரம். இன்று அதிகாலை இந்திய தேர்தல் ஆணையத்தின் இறையாண்மை படுகொலியில் தள்ளப்பட்டது. தான் அறிவித்த அறிவிப்பை தானே திரும்பப் பெற வேண்டிய ஒரு மோசமான நிலைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தள்ளப்பட்டிருக்கிறது. திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அறிவிக்கைக்கு பிறகு. இது பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறது. டிசம்பர் 3ஆம் தேதி அன்றே நம்முடைய தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியதாகவும், அதில் ஏப்ரல் மாதம் வரை தேர்தலை நடத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு செய்தி வெளியாகிருக்கிறது. இது கூடுதலாக பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. இது பற்றி இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக நாம் அலசி இருக்கிறோம். அதற்கு முன்னால், நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன் வழக்கம் போல வள்ளுவர் வழிகாட்ட காத்திருக்கிறார். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் என்கிறது குறள். நன்மையே தருவதாக இருந்தாலும் நீதியை விட்டு விலகுவதால் வரும் லாபத்தை அப்பொழுதே விட்டு விடுக. மிகவும் பொருத்தமான குறள். இது உரைப்பவர்களுக்கு உரைத்திருக்க வேண்டும், உரைக்கவில்லை. அதுதான் அது விவாத பொருளாகி இருக்கிறது. இனி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மோடு கருத்துக்களை பகிர வந்திருக்கிற 3 விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ஷியாம் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திரு வீர வெற்றி பாண்டியன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு செய்தி தொடர்பாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திரு தமிழ்மணி, உங்கள்கிட்ட தான் ஒரு முக்கியமான சந்தேகம் எனக்கு இருக்கிறது, கேட்கணும். அதாவது, திருவாரூர் இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அது கடந்த 3ஆம் தேதி என்று விசாரணைக்கு வருகிறது. விசாரணையின் போது ஆஜராகி வாதாடிய தேர்தல் கமிஷனின் வழக்கறிஞர், தான் முக்கியமான பாயிண்ட், திரு நிரஞ்சன் ராஜகோபாலன் அவருடைய பேர். அவர் சொல்லுகிற வாதம் இதுதான், அப்படியே வாசிக்கிறேன் நான். ஒரு எம்எல்ஏ இறந்துவிட்டால் அவர் இறந்த நாளிலிருந்து 6 மாதங்களுக்குள் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டும். கருணாநிதியின் இறப்பை தொடர்ந்து திருவாரூர் சட்டசபை தொகுதிக்கு வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும். திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை ஐகோர்ட்டின் மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையின் போது வருகிற பிப்ரவரி முதல் வாரத்துக்குள் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் கமிஷன் உத்தரவாதம் அளித்தது. இந்த உத்தரவாதத்தை பதிவு செய்து கொண்ட ஐகோர்ட்டின் மதுரை கிளை இந்த வழக்கை கடந்த நவம்பர் மாதம் முடித்து வைத்தது. திருவாரூர். இதில் எனக்கு முக்கியமான சந்தேகம் என்னென்னா, கடந்த மாதம், அதாவது டிசம்பர் 3ஆம் தேதியே தலைமைச் செயலாளர் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற தகவல் இந்த நீதிமன்றத்தில் மறைக்கப்பட்டது ஏன்? அது சரியா? அவர் ஆஜராகி தேர்தலை ரத்து பண்ணக்கூடாதுன்னு வாதாடுறார். என்ன முரண்பாடு இது? இதில் ஒரு காலத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை இந்த வழக்கை எப்படி நடத்தலாம், நீதிமன்றத்தில் என்ன கருத்து தெரிவிக்கலாம், எப்படிப்பட்ட பதில் மனு தாக்கல் செய்யலாம் என்பதை எந்த அங்கமாக இருந்தாலும், தனிநபரோ அல்லது அரசாங்கத்தினுடைய ஒரு கிளையோ அல்லது ஆணையமோ வழக்கறிஞரை கேட்டு அதன் பிறகு ஒரு முடிவெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது ஒரு குறைந்தபட்சம் 1/4 நூற்றாண்டாக வழக்கறிஞர்கள் என்கிற நிலைமை, அவர்கள் அதிலிருந்து கீழே இறங்கி ஒரு அமைப்பினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிவிட்டார்கள். அதாவது அந்த அமைப்பு என்ன சொல்லி கொடுத்து அனுப்புகிறதோ அதை இங்கு அப்படியே ஒப்பிப்பது என்பது இந்த ஒன்று மட்டுமல்ல, பல தொடர்ந்து அரசு அமைப்புகள் அந்த துணை செயலாளர் அல்லது அந்த முனிசிபல் கமிஷனர் என்ன இவர்கள் சொந்த அறிவையும் பயன்படுத்துவதில்லை, நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமும் இல்லை. அதனுடைய இன்னொரு வெளிப்பாடை தவிர இதில் வேறொன்றும் இல்லை. நீ சொன்னது எனக்கு முக்கியமானது. அந்த அமைப்பு சொல்லிக் கொடுப்பதே அப்படியே கிளிப்பிள்ளை மாதிரி இங்கே சொல்லணும். ஆனால் என்னுடைய சந்தேகம் என்னன்னா, அப்போது தேர்தல் ஆணையம் இந்த 3ஆம் தேதியிட்ட கடிதத்தை மறைத்ததா, இல்லை அப்படி ஒரு கடிதம் வந்ததா, இல்லை புதுசாக இடைச்சேர்களா? நிறைய சந்தேகங்கள் வருது. இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது.
அது 3/12 நீங்கள் சொல்லுகிற கடிதம். ஆமா, 3/1/2019 இந்த இடத்தில் நான் மறைக்கப்படுகிறது. இல்லை, இந்த இடத்தில் நான் உட்கார்ந்து அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். உங்கள் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து 9 மணிக்கு 3ஆம் தேதி காலை இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள், மிக நிச்சயமாக தேர்தல் நடத்தப் போவது இல்லை, நடத்த மாட்டார்கள். ஏன் நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு விளக்கத்தையும் நான் கொடுத்தேன். என்ன என்றால், மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சி வட மாநிலங்களில் சரிவு ஏற்படும் என்கிற அச்சத்தின் காரணமாக தென் மாநிலங்களில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி தன்னுடைய சீட் அதிகமாக பெறுவதை ஏதாவது ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அவர்கள் எல்லா உறவுகளையும், நான் சொன்ன வார்த்தை இப்போ திரும்ப சொல்லுகிறேன், எல்லா உறவுகளும் தங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அண்ணா வேண்டும், அம்மா வேண்டும், அப்பா பிள்ளை வேண்டும், கணவன் மனைவி கட்சி 4 வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். கிட்டத்தட்ட 2 இந்த 4இல் 2 முடிவாகி விட்டது, இன்னும் 2 முடிவாகவில்லை. இதனால் தேர்தலுக்கு தயார்படுத்துகிற நெருங்கி வந்து விட்டது, முடிவு செய்து கொள், இன்று 3 நாட்கள் தான் பாக்கி இருக்கிறதை தூங்கி கொண்டிருக்கிறாயே என்று ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக இதை அனௌன்ஸ் செய்திருக்கிறார்களே தவிர மிக நிச்சயமாக தேர்தல் நடக்காது என்று இந்த இடத்தில் உட்கார்ந்து நான் சொன்னேன். இதை இப்போது ஒரு லாஜிக்கலாக சொல்கிறேன். அன்னைக்கு ஹேஷியமாக சொன்னேன். என்னன்னா, இந்திய நாட்டில் இருக்கிற தேர்தல் நடத்துகிற நடைமுறைகள் சட்டமங்கள் அல்ல, நடைமுறைகள் புத்தகங்களாக இருக்கின்றன. அவர் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் இந்த 24% மழை அதிகமாக இருக்கிறது, நடத்தக்கூடாது என்று கடிதம் எழுதினார் அல்லவா? அப்போது இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு பேட்டி கொடுத்தார், எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது. நாங்கள் எப்போது தேதியை முடிவு செய்தாலும், இப்போது யார் வேணாலும் போட்டு பார்த்து கொள்ளலாம், அதை முதலில் மாநில அரசை கேட்போம், அவர்கள் மாவட்ட அந்த சம்பந்தப்பட்டவர்களை கேட்டுவிட்டு எங்களுக்கு ஒருவேளை அவர்கள் கடிதம் எழுதாமல் இருந்திருந்தாலும் கூட நாங்கள் கேட்டு பெறுவோம், நாங்கள் கேட்டு, இது திரும்ப திரும்ப அவர் சொன்னார், தவறில்லை, அதுதான் நடைமுறை. அதற்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. இந்தியாவில் டெல்லியில் அமர்ந்திருக்கிற அவர்களுக்கு எங்கே என்ன விழா, லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் கருட சேவை, பனிமய மாதாவுடைய ஆலய திருவிழா என்பது தூத்துக்குடி, தோணி விடுகிற படகு விடுகிறது திருவள்ளூர், ஆங்கே மாவட்ட, அந்த மாவட்டத்துக்கு மட்டும், இது எல்லா மாவட்டங்களுக்கும் பொருந்தும், ஏதோ ஒரு திருவிழா இருக்கும். அதனால் இப்போது தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு திருவிழா அல்லது அம்மன் கொடை இது போன்ற நேரங்களிலெல்லாம் அந்த நகரங்களே கிராமங்கள் ஸ்தம்பிச்சு போய்விடும். இதனால் அவர்கள் மாநில தேர்தல் அதிகாரியை கேட்டு அவர் அந்த எங்கே நடத்த வேண்டுமோ அந்த மாவட்டத்தை கேட்டு இந்த தேதி வேண்டாம், வேறு தேதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தேதி சரி என்று வாங்கி செய்வதுதான் இன்று வரை இருந்த நடைமுறை. திருவாரூருக்கும் அந்த நடைமுறை தான் இருந்திருக்கணும். அது இல்லை. காரணம், இவர்கள், நான் மிக உறுதியாகவும் மிக பணிவாகவும் சொல்லுகிறேன், பல நேரங்களில் தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் தப்பு செய்திருக்கிறது, தவறும் செய்திருக்கிறது. இவ்வளவு அப்பட்டமாக தங்களை தாங்களே நாடகமாடி அசிங்கப்படுத்தி கொண்டது இதுதான் முதல் முறை. இவர்கள் வழக்கமாக நிச்சயதார்த்தம் முடித்துவிட்டு திருமணம் செய்வது இயல்பு. இவர்கள் தாலி கட்ட ஏற்பாடு செய்துவிட்டு நிச்சயதார்த்தம் செய்து கொள்வோமா, தாலியை கட்டிவிட்டு என்று கேட்கிறார்கள். எனவே நடத்தக்கூடாது. இப்படி 2 கட்சிகள் போக வேண்டும். நான் தொடர்ந்து 3 மாதங்களாக எல்லா தொலைக்காட்சியிலும் சொல்லுகிறேன், பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்துத்தான் 20 சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்கும். அது நான் என்னை அறியாமல் செய்த ஒரே தவறு. இன்றைக்கு இது 21ஆக மாறிவிட்டது. எனவே இவர்கள் போட்ட நாடகத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதுதானே தவிர அவர்கள் தவறு இழைத்து விட்டார்கள் என்று நான் கருதவில்லை. இது ஆடிய நாடகம். இல்லை, நான் கேட்ட கேள்வி, அந்த நீதிமன்றத்தில் இந்த உண்மை மறுக்கப்பட்டது அல்லது மறைக்கப்பட்டது, அதற்கு என்ன காரணம்? அது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? அது அல்ல. நீதிமன்ற அவமதிப்பு என்பது ஒரு உண்மையை மறைப்பது அல்ல, அவமதிப்பு அல்ல. நீங்கள் கேட்கிற கேள்வியுடைய அடிப்படை என்னால் ஒரு வழக்குரைஞராக புரிந்து கொள்ள முடிகிறது. அவமதிப்பாக வராது. ஒரு உத்தரவுக்கு மீறி செயல்பட்டால்
அல்லது மிக நிச்சயமாக தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இப்படி பல கடிதங்களுக்கு வந்திருக்கக்கூடும். அந்த கடிதங்களை அந்த தேர்தல் ஆணையம் அவருடைய வக்கீலுக்கு சொல்லாமல் இருந்திருக்க கூட எனக்கு தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லை? அப்போ அதுக்கு ஒரு உள்ளர்த்தம் இருக்கணும். நாடகமாடி விட்டார்கள் என்று தான் நான் பச்சையாகவே சொல்லுகிறேனே. அவர்கள் யாரோ போய் வழக்கு போட வேண்டும், எல்லா கட்சிகளும் நடத்தாது என்று கேட்க வேண்டும், நாங்கள் நடத்த தயாராக இருந்தோம், உங்கள் கோரிக்கையால் தள்ளி வைத்து விட்டோம் என்று பழியை மற்ற அரசியல் கட்சிகள் மீது போட வேண்டும் என்று தீர்மானித்து நடத்தப்பட்ட நாடகம். இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த ஆணையம் தன்னைத்தானே அசிங்கப்படுத்தி கொண்டு விட்டது. இல்லை என்றால் ஒரு புயல் இருக்கிற போது அந்த மாவட்டத்துக்கே, அந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, தென்னை மரங்கள் விழுந்து போயிருக்கின்றன, தோட்டங்கள் அழிந்து போயிருக்கின்றன, அந்த தொகுதியில் மட்டும் 2,58,000 வாக்காளர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் 1,00,000 பேர் குடிசை இல்லை, வீடு இல்லை, ஓட்டர் ஐடி கார்டு இல்லை. பொங்கல் வருகிறது, இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கவனத்தில் கொள்ளாமல் தேர்தல் நடத்த வேண்டும் என்று உண்மையாகவே யாராவது நினைத்திருந்தால் அவர்களுடைய மனநிலையை நான் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கும். இங்கே நான் சந்தேகப்படவில்லை, அவர்கள் தேர்ந்தெடுத்து நடத்திய நாடகம். திருஷா, முக்கியமான வார்த்தை இது. ஒரு தேர்தல் கமிஷன் ஒரு நாடகத்தை தேர்ந்தெடுத்து நடத்தியிருக்கிறது. அது குளறுபடியோடு நடத்தியிருக்கிறது நாடகத்தை. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி என்றும் இல்லாத திருநாளாக விடிகாலம் 6 மணிக்கு அந்த ரத்து முடிவு அறிவிக்கப்படுகிறது. ஆணை நேற்று கையெழுத்திடப்பட்டது. நீங்கள் சொல்வது போல காலையிலே 5 மணிக்கிட்ட பத்திரிகைகளுக்கு செய்தி குறிப்பு அனுப்பப்பட்டது. டெல்லி குளிரையும் தாண்டி அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பணியை நமது தேர்தல் ஆணையம் மிகவும் சுறுசுறுப்பாக நடத்தியிருக்கு. டெல்லியிலே குளிர்காலம் வந்துவிட்டால் நானும் அங்கு பணியாற்றி இருக்கிறேன், பஞ்சாப் ஹரியானாவில் பணியாற்றி இருக்கிறேன். குளிர்காலம் வந்துவிட்டால் நல்ல வெயில் அடிக்கும் போது ஆபீஸ் டேபிள் சேரை வெளியில் எடுத்து போட்டு அங்கு உட்கார்ந்து வேலை பார்ப்போம். இப்படித்தான் செய்ய முடியும். ஆனாலும் கூட நமது கடமை தவறாத தேர்தல் ஆணையம் இதை மிக சுறுசுறுப்பாக செய்திருக்கிறது. பாராட்டுதலுக்குரிய விஷயம்தான். ஆனால் நீங்கள் சொல்வது போல 3ஆம் தேதி கிரிஜா அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். டிசம்பர் 3. போன முறை 5 மாநில தேர்தல் தேதி அறிவிக்கும் போது தலைமை தேர்தல் கமிஷனர், நான் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு வந்து கொண்டிருக்கும் போது எனக்கு கடிதம் வந்தது என்றே சொன்னார். செய்தியாளர் சந்திப்பு வந்து கொண்டிருக்கும் போது தலைமைச் செயலாளர் கடிதம் வந்தது, ரெட் அலர்ட் இருக்கிறது என்று. எனவே அந்த 2 தொகுதிகளுக்கும் தேர்தல் அறிவிப்பதாக இருந்ததை நாங்கள் ஒத்தி வைத்தோம் என்று அவர் சொன்னார். சரி, இப்போது கடிதம் 1 மாதம் ஆகிவிட்டது. 1 மாதம் ஆகி இந்த குற்றத்தை சாதாரண ஒரு நபர் செய்திருந்தால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கும் என்றால், யூ ஹவ் நாட் கம் கிளீன் டு த கோர்ட், யூ ஆர் ஹைடிங் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் த கோர்ட். தண்டனைக்குரிய குற்றம். 3 பேருமே வழக்கறிஞர்கள் தான், இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆக தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தவறு. நீதிமன்றத்திற்கு முழுமையாக விவரங்களை தெரிவிக்காமல் இருந்தது அதைவிட பெரிய தவறு. தேர்தல் கமிஷன் அரசியல் ரீதியான கமிஷன் அல்ல. நீதிமன்றமே என்ன சொல்லும் என்றால், உங்கள் அரசியல் சண்டையை இங்கே கொண்டு வராதீர்கள் என்று கண்டிக்கும் பல நேரங்களிலே. அப்படி இருக்கும்போது தேர்தல் கமிஷன் நாடகம் நடத்துவதற்கான உரிமை கூட அதற்கு கிடையாது. இதில் அரசியல் என்னவென்று நாம் பார்க்கலாம். அரசியல் என்பது திருவாரூரிலே தேர்தல் என்றவுடன் இயல்பாக தோன்றுகிற விஷயம், போன முறை யார் வெற்றி பெற்றார் என்பது. போன முறை கலைஞர் வெற்றி பெற்றார், எவ்வளவு வித்தியாசம், 68,000 வாக்கு வித்தியாசம். ஆக இந்த முறை யாருக்கு வெற்றி வாய்ப்பு? இயல்பாக திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. இப்படித்தான் பொதுவாக உணரப்படும். அப்படி என்றால் ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று சொன்னது யார்? ஸ்டாலின். இந்தியாவிலே வேறு யாராவது சொன்னார்களா? இல்லை. மோடி அவர்களுக்கு நேரடி போட்டி ராகுல். இந்த பப்புவுக்கு நான் போட்டியா அல்லது எனக்கு இந்த பப்பு போட்டியா என்று கொதித்து எழுந்திருக்க வேண்டியது மோடி. 40 தொகுதிகளை ராகுல் அவர்களுக்கு அப்படியே லட்டு போல் தூக்கி கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே ஒரு தேர்தலை நடத்தி அதிலே திமுகவை வெற்றி பெற வைத்து திமுகவுக்கு அதிகப்படியான ஒரு பேர வலிமையை கொடுக்க மோடி விரும்பி இருக்க கூடாது. அதானே அரசியல். சரி, திமுக தோற்கும் என்று வைத்துக் கொள்வோம். திமுக தோற்றால் திமுகவுக்கு பேர வலிமை போகும். அப்போது மோடியாகிய எனக்கு லாபம். எனது எதிர்கட்சிக்கு 40 தொகுதியும் கிடைக்காது. காங்கிரஸ் 20 கேட்டு தகராறு செய்யும். ஒருவேளை கூட்டணி கலையலாம். அரசியல் என்பதே கணக்குகள் தானே. கனவுகள், கற்பனைகள், கணக்குகள், இதுதான் அரசியல். கணக்குகள் தவறி இழைக்கலாம், அதனால்தான் அரசியல் தோல்வி ஏற்படுகிறது. ஆனால் கணக்கு போடாமல் எந்த அரசியல்வாதியும் கிடையாது, கற்பனை செய்யாமல் எந்த அரசியல்வாதியும் கிடையாது. கனவுகளும் கற்பனைகளும் கலையும். அதனால்தான் நாம் ஆட்சியை இழக்கிறோம். காலங்காலமாக நாம் பார்த்து வருகிற ஒரு விஷயம்.
இப்படிப்பட்ட நிலைமையிலே எந்த கணக்கும் போடாமல் மோடியும் அமித்ஷாவும் இருந்தால் அவர்களை விட அடிமுட்டாள்கள் யாரும் இருக்க முடியாது. அமித்ஷா பெரிய தேர்தல் விற்பனர் என்று பெயர் எடுத்தவர், உத்தரப்பிரதேசத்திலே அத்தனையும் கைப்பற்றியவர் என்று பெயர் எடுத்தவர், பீகாரிலே வாரி சுருட்டியவர் என்று பெயர் எடுத்தவர். அவருக்கு இந்த கணக்கு தெரியவில்லையா? 40 தொகுதிகள் சுளையாக 40 தொகுதிகள் ராகுல் காந்திக்கு போக போகிறது. அவரை அடுத்த பிரதமர் என்று அறிவித்தது ஸ்டாலின். அந்த ஒரு விஷயத்திலேயே அவர்கள் கொதித்து எழுந்திருக்க வேண்டும். ஆனால் எழவில்லை. திருவாரூர் தொகுதியிலே தேர்தல் அறிவித்தாய்விட்டது. அறிவித்த தேர்தலை நடத்தி இருக்கலாம், நடத்தவும் இல்லை. மொத்தத்திலே தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை சந்தேகத்திற்கிடமாக்கி விட்டார்கள். நாளைக்கு இந்த தேர்தல் ஆணையம் எந்த தேர்தல் நடத்தினாலும் இந்த திருவாரூர் உதாரணம் அகில இந்தியாவிலும் காட்டப்படும். அதுதானே இன்றைக்கும் திருமங்கலம் ஃபார்முலா என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? இன்றைக்கும் எல்லா தொலைக்காட்சி விவாதங்களிலும் அது விவாதிக்கப்படுகிறது அல்லவா? இது திருவாரூர் ஃபார்முலாவாக அல்லவா மாறுகிறது? இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு எதற்கு இவர்கள் போக வேண்டும்? சரி, நீங்கள் கூறுவது போல காலையிலே இவர்கள் அறிவிக்கிறார்கள். ஏனென்றால் 10:30 மணிக்கு சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்குகள் வருகின்றன. சுப்ரீம் கோர்ட்டின் நிலைப்பாடு என்ன? ஒரு வழக்கிலே very often for frivolous reasons candidates or others approach the court and by virtue of interim order passed by the courts the election is delayed or cancelled, and in such a case the basic purpose of having election and getting an elected body to run the administration is frustrated. இது சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பின் ஒரு சிறு பகுதி. அதாவது சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் தேர்தல் நடைமுறை தொடங்கிய பிறகு கோர்ட்டுக்கு எதையாவது ஒன்று சொல்லி இடைக்கால உத்தரவு பிறப்பித்தால் இந்த நாட்டில் தேர்தலை நடத்த முடியாது. எல்லா குறைபாடுகளும் தேர்தல் அறிவிப்பானை வருவதற்கு முன்பு நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம். அது கஜா புயலாக இருந்தாலும் சரி, 1 லட்சம் பேருக்கு வாக்காளர் அட்டை அடையாளம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அல்லது நாடே அழிந்திருந்தாலும் சரி, அறிவிப்பானை வருவதற்கு முன்பே அல்லவா நீங்கள் அதை யோசிக்க வேண்டும். அதைத்தானே அரசியலிக்க வேண்டும். அதற்குத்தானே உங்களுக்கு இவ்வளவு பெரிய படைபட்டாளம் இருக்கிறது, அதற்குத்தானே மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார், அதற்குத்தானே தாசில்தார் இருக்கிறார். அவர்களை கேட்க வேண்டாமா? நீங்கள் இங்கு ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி ஒவ்வொரு மாநிலத்தில் வைத்திருக்கிறீர்கள். தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கீழே பலர் இருக்கிறார்கள். யாரையுமே கேட்கவில்லை, வெறும் நிரஞ்சன் குமாரே இதை சொல்லிவிட்டார் என்றால் நான் நம்ப தயாராகவே இல்லை. அப்படி எப்படி சொல்ல முடியும்? நான் சாதாரணமாக என் வழக்குக்கு வாதாட போகும்போது ஏதாவது நீதிபதி இடக்கு கேட்டு ஒரு சந்தேகம் வந்தால் my lord, I will get instructions என்று தான் சொல்வேன். ஏனென்றால் அப்போதுதான் நான் தள்ளி போட முடியும். எனது கிளையண்டிடம் நான் கேட்கிறேன், என் கட்சிக்காரரை கலந்தாலோசிக்கிறேன் என்று சொல்ல முடியாத வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞரா? அது எப்படி சொல்ல முடியும்? எல்லா வழக்கறிஞரும் சொல்வார்கள். அது தமிழ்மணியாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இவராக இருந்தாலும் சரி, எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார்? தேர்தல் நடத்துவதற்கு எல்லாம் தயாராக வைத்திருக்கிறோம், எல்லாம் கேட்டு விட்டோம், கஜா புயல் நிவாரணம் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மேலும் ஒரு வார்த்தை சொன்னார்கள், கஜா புயல் நிவாரண பணி நடப்பதிலே தேர்தல் கமிஷனுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆமா, அதையும் சொல்லியாச்சு. தலைமைச் செயலாளருடைய அனுமதி பெற்று தொடர்ந்து மேற்கொள்ளலாம், அதையும் சொல்லியாச்சு. மொத்தத்தில் புயல் நிவாரணம் என்பது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், எங்கள் பகுதியிலே, தஞ்சாவூர் பகுதியிலே, தமிழ்மணிக்கும் அது தெரியும், புயல் நிவாரண பொருட்கள் 27 பொருட்களை ஒரு பெட்டியிலே போட்டு கொடுக்கிறார்கள். சில பொருட்கள் காணாமலும் போயிருக்கும், ஆனால் 27 கணக்கில் இருக்கிறது. இதுல நிறைய பேருக்கு வந்து விட்டது, ஒரு சிலருக்கு வராமல் இருக்கலாம், வராதவர்களுக்கு கணக்கெடுக்கிறார்கள். பிற பணிகள் எல்லாம் கட்டமைப்பு பணிகள். உதாரணமாக மின்சாரம், உள் கிராமங்களில் மின்சாரம் வராமல் இன்னும் 30% இருக்கிறது. நான் ஒரு பெரிய பட்டியலை என் பேராவூரணி தொகுதிக்கு வாசிக்க என்னால் முடியும். இப்படி எல்லா தொகுதிகளிலும் இருக்கிறது. ஏனென்றால் உண்மையிலேயே ஒரு 60-70 வீடுகள் கொண்டு தோப்புகளின் நடுவிலே இருக்கிற சின்ன சின்ன உள் கிராமங்களுக்கு உண்மையிலேயே மின்சார வசதி செய்து கொடுப்பதிலே சிரமங்கள் இருக்கின்றன. அதற்கு இன்னும் பல மாதங்கள் ஆகும். அது வரைக்கும் தள்ளிப்படணும். அப்படி என்றால் லோக்சபா தேர்தல் நடத்த மாட்டீர்களா? என்னுடைய கேள்வி இதுதான். பிப்ரவரி மாதம் கடைசி வாரம் நமக்கு அநேகமாக லோக்சபா மக்களவை தேர்தலுக்கான அறிவிப்பானை வெளிவந்துவிடும். ஏப்ரல் மாதம் முதல் வாரம் தொடங்கி மே மாதம் 2வது வாரம் வரை அல்லது 13ஆம் தேதி வரை நீங்கள் தேர்தல் நடத்தியாக வேண்டும் இந்தியா முழுமைக்கும். ஏப்ரல் மாதம் முதல் வாரம் நமக்கு தேர்தல் என்று வைத்து பார்ப்போம். இதே கஜா கான்செப்டில் அந்த தேர்தலும் நடத்தக்கூடாது. ஏனென்றால் நிவாரணம் முடிஞ்சிருக்காது. 20 தொகுதிக்கு தேர்தல் வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்கிறார். சரி, ஒன்று கேட்கிறேன், 18 பேர் மேல்முறையீட்டுக்கு போனாலும் என்ன செய்வார்கள்? திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு, தேர்தல் நடத்த முடியாது. அப்போதும் திருவாரூர் மட்டும் தானே மிஞ்சம். அப்பவும் திருவாரூர் மட்டும் தானே மிஞ்சம். இன்னும் சொல்ல போனா நாளைக்கு 234க்குமே தேர்தல் வைக்க முடியும். பாலகிருஷ்ண ரெட்டிக்கு இன்னைக்கு எம்எல்ஏ பதவி போயிருச்சு. 103 எம்எல்ஏ தான் இந்த ஆட்சிக்கு இருக்காங்கன்னு ஸ்டாலின் சொல்றாரு. 103 எம்எல்ஏ தான் மெஜாரிட்டி இல்லாத ஆட்சின்னு சொல்றாரு. மொத்தம் 234 தொகுதி. 234 20 இல்ல, இப்ப 1 சேர்த்தாச்சு. 20 போக 214 1 போனா 213. சபாநாயகர் காஸ்டிங் ஓட்டு 212.
மெஜாரிட்டிங்கிறது 106 + 1 107. 107 இந்த ஆட்சிக்கு இல்லைன்னு ஒருவேளை நாளைக்கு கவர்னர் உரை மீதான நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் வந்தால் 234க்கும் தேர்தல் வச்சிடலாம். ஸ்டாலின் அதுக்கு தயாரா இருக்கணும்ல? அவர் தயாரா இருக்காரா? ஒரு தொகுதிக்கு மட்டும் தேர்தல் வைக்கிறீங்களா? ஒரு தொகுதிக்கு மட்டும் தேர்தல் வைக்கிறீங்களேன்னா 234 தொகுதிக்கும் தேர்தல் வர வைங்க. உங்களை யார் வேணான்னு சொன்னா? இது எதை காட்டுகிறது என்றால், தேர்தல் வந்து நான் வெற்றி பெறுகிற மாதிரி இருந்தால் நீ நடத்து. இப்போ அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. இப்போ இல்லையே, தேர்தல் நடத்தாது. என்பது தேர்தல் ஆணையம் தீர்மானிப்பதல்ல, அது மாறி அரசியல் கட்சிகள் தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் ஆணையமா மாறிப்போச்சு. ஐயா, நான் வந்து சுயேட்சை, நான் 10,000 ரூபாய் பணம் கட்டியிருக்கேன், 1000 செலவு பண்ணி என் சக்திக்குட்பட்ட வகையில் ஒரு 30,000 40,000 செலவு பண்ணி பிரச்சாரமே ஆரம்பிச்சிட்டேன் ஐயா. 4 நாளா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். யாரையுமே கேட்காம நீ பாட்டுக்கு தேர்தல் நிறுத்திட்ட. தேர்தல் ஆணையத்தை நம்பித்தானே நான் 10,000 ரூபாய் பணம் கட்டினேன். அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லி நம்பி தான் பண்றாங்க. நீ தேர்தல் அறிவிப்பான கொடுத்தங்கிற ஒரு மரியாதைக்கு தானே நான் பணம் கட்டினேன். அப்ப ஏன் கதி? அப்ப அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் சொன்னா நீங்க தேர்தல் நிறுத்திடுவீங்களா? அப்ப அந்த நாட்டுல வாக்காளர்கள் சுயேட்சையா போட்டி போடக்கூடாதா? சட்டம் போடுங்க. யாருமே சுயேட்சையா போட்டி போடக்கூடாதியா. நோ இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், சுதந்திர வேட்பாளரே கிடையாது அப்படின்னு சட்டம் போடுங்க. அப்ப என்னோட பணத்துக்கு என்ன கணக்கு? இது யாரு கேட்கறது? கேட்கலான்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதா இருந்தா காலையிலே ஆபீஸ் தருது 5 மணிக்கே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி சரி, வெற்றி பாண்டியன், ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதாவது ஆட்சி மன்ற குழு இத்தனாம் தேதி கூடி வேட்பாளரை அறிவிக்கும் என்று அதிமுக சொன்னபடி செய்யலை, தள்ளி போட்டாங்க. அது எப்போ தள்ளி போட்டிருக்காங்கன்னா 5 மணிக்கு தேர்தல் கமிஷன் அறிவிப்பு செய்கிறது ரத்துன்னு அன்னைக்கு பார்த்து போட்டிருக்காங்க 10:30க்கு. அப்போது இது ஏதோ உள்குத்து நடந்து வெளியே தெரிகிறது. அதாவது அதிமுக ஒரு நோஞ்சானுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கே தெரியும். தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். திரு ஷியாம் அவர்கள் சொன்னதைப் போல கடந்த முறை 68,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். அவர் தான் வேட்பாளர், அவர் தான் சட்டமன்ற நாயகர். இதற்கு பிறகும் திமுகவுக்கு இந்த பயம் ஏன் வந்தது? அது முக்கியமான கேள்வி. திமுகவுக்கு இந்த பயம் ஏன் வந்ததுன்னா, அவங்களுடைய வாக்கு வங்கிகள் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. ஆர்கே நகர் தேர்தலை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2016 தேர்தலில் மாண்புமிகு அம்மா அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் 56%. அப்போது திமுக பெற்ற வாக்கு சதவீதம் 36%. சரியா? இந்த வாக்கு வங்கி ஆர்கே நகரில் என்ன இருக்குன்னா, அதிமுகவோட வாக்கு வங்கி 24%ஆகவும் திமுகவோட வாக்கு வங்கி வெறும் 15%ஆகவும் குறைஞ்சிருக்கு. அம்மா அவர்கள் என்ன வாக்கு வங்கி வாங்கினாரோ, என்ன சதவீதம் வாங்கினாங்களோ அதே அளவு எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அதே வாக்கு வங்கியை பெற்றிருக்காங்க. இப்போ நம்ம இதில் பார்க்குறது என்னன்னா, 70% அதிமுகவும் 30% திமுக வாக்கு வங்கியும் தான் இப்போ மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் கையில் இருக்குது. அதனால தான் சார் அவங்களுக்கு தெரியும், அவங்க சொந்த மாவட்டம். திமுகவினுடைய கிளைக்கழகங்கள் அங்கே நொறுக்கப்பட்டுள்ளது. டெல்டா மண்டலங்களில் கிளைக்கழகங்களே இல்லாத ஒரு சூழல் திமுகவுக்கு இருக்கிறது. அதனால தான் இந்த தேர்தலை வந்து சந்திக்க பயன்படுறாரு, ரொம்ப பயப்படுறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்கனவே சட்டமன்றம் என்றால் பயம், மேடை என்றால் பயம், மைக் என்றால் பயம், பழமொழி என்றால் பயம், சட்டையை கழட்டி போட்டு வந்தால் பயம், தேர்தலை கண்டா பயம், நாமினேஷனை தாக்கல் பண்ணால் பயம், வேட்பாளர் தேர்வு பண்ணதுலேயும் பயம். தெனாலி கமலஹாசன் மாதிரி பயந்தே தன்னுடைய தேர்தல் வாழ்க்கையை தலைவரான பின்னாடி ஓட்டிகிட்டு இருக்காருன்றதான் நம்ம பார்க்குறோம், எல்லாருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதியுடைய மறைவுக்கு பிறகு தலைவராக இவர் பொறுப்பேற்ற பிறகு வரக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய முதல் தேர்தலில் இவ்வளவு பிரச்சனைகள் எதுக்கு? அதனால தான் இவ்வளோ பயம் அவருக்கு. முதல்ல வேட்பாளர் தேர்வுலே மிகப்பெரிய குழப்படி அவங்களுக்கு, யாரை நிப்பாட்டுறதுன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கக்கூடிய அந்த பூண்டி கலைவாணன் வேட்பாளர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், அவர் தனிப்பட்ட முறையில் அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குது. குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர். இந்த மாதிரி நிறைய மைனஸ் இருக்குது. நடுநிலை வாக்காளர்கள்ட்ட அங்கே ஓட்டு கேட்டே நிற்க முடியாது. ஸ்டாலினுக்கு வேறு வழி இல்லை, அவரை தவிர வேறு ஆள் வேட்பாளரை போட்டால் அங்கே உள்ளே போக முடியாது. அப்படி ஒரு நிலைமை. ஏன்னா அந்த திருவாரூர் தொகுதி நீண்ட நாட்கள் வந்து ரிசர்வ் தொகுதியாகவும், அதன் பின்னாடி வந்து திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவருடைய தொகுதியாகவும் மாறி இருந்தது. மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அவருடைய அண்ணனுக்கோ அவருக்கோ வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. வாய்ப்புகள் இல்லை, அமையலை. இப்போ அமைஞ்ச போது அவங்களால வேறு வழியும் இல்லை, அதை வந்து வெளியே கொடுக்கவும் முடியாது, வேற ஆளை நிப்பாட்ட முடியாத சூழ்நிலையில் ஒரு வேட்பாளர் தேர்வுலே வந்து ரொம்ப நொறுங்கிட்டார். அதையும் தாண்டி இந்த தேர்தல் வந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து இந்த தேர்தல் முடிவு எதிரொலிக்கும். அதனால தான் வந்து அவங்க வந்து
இந்த தேர்தலை எப்படியாவது நிறுத்தி அவங்க தோல்வி அடைவாங்க. ஏன்னா உள்ள இந்த கஜா புயல் பாதிக்கப்பட்ட பொழுது அங்கே நான் அந்த பாதிக்கப்பட்ட 6 மாவட்டங்களுக்கும் வந்து 14 நாட்கள் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் இருந்து ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் வீதிதோறும் போய் உதவிகளை செய்தார். என்னென்ன தேவை இருக்குன்னு கேட்டார். அவர் பெரிய உதவிகள் பண்ணாரா என்னன்றது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவரால் இயன்றதை பண்ணார். அதையும் தாண்டி அவங்க வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை. நான் சோகத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து கேட்கறது கூட ஆள் இல்லாதங்கிறது மனித வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை. அந்த சூழலில் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து எனக்கு கடவுள் மாதிரி. அப்படிதான் அந்த தொகுதி மக்கள் வந்து மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களை வந்து பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல் படி அதிமுக சார்பா திமுக சார்பா ஒரு கருத்து கணிப்பு அங்கே அந்த தொகுதியில் வந்து எடுக்கப்பட்டதாகவும் அந்த கருத்து கணிப்புகள் அனைத்துமே வந்து அமமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு ஒரு சூழல் தான் அங்கே உருவாகி இருந்தது தெரிய வந்தது. ஏற்கனவே வந்து இந்த எனக்கு இன்னொரு தகவல் படி அந்த அடிமைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிமைகளை பாரதிய ஜனதா மிரட்டுவதற்காகத்தான் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதற்கு என்ன டீல் முடிஞ்சுன்னு தெரில. இன்றைக்கி அமித்ஷா வேறு இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறார். எதுக்கு வந்துட்டு போகிறாருன்னு தெரில. டீல் முடிஞ்சு தேர்தல் நிப்பாட்டுறோம், ஒழுங்காக நாங்கள் சொல்கிறது கேளுப்பா அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட்டை மிரட்டுறதுக்காக கூட இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு சூழல் இதுதாங்க நிலைமை. அதே மாதிரி தமிழ்நாடு அளவில் நீங்கள் ஏற்கனவே வந்து சார் சொன்னார், கிளைக்கழகங்களில் வந்து நிர்வாகிகள் போட முடியாத ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டில் எல்லா ஊர்கள்லையும் மற்ற கட்சிகள் இருக்கும்போது ஐடி விங்குக்கு கூட ஒரு அமைப்பு போட்டு எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்படுது. இளைஞர் ஒரு சின்ன வார்த்தை நேற்று ஒரு சனிக்கிழமை கூட சொன்னது மனசில் அப்படியே பதிஞ்சு போன வார்த்தை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் எஸ் காமராஜர் அவர்களை பற்றி கல்வி நிலையங்களில் விசாரிங்க, பூண்டி கலைவாண காவல் நிலையங்கள் விசாரித்து, இந்த 2 வரியிலேயே எல்லாம் அடங்கி போகுது. இல்லை அதுதான் அது ஒரு மிகப்பெரிய பலம் எங்களுக்கு. அதை தாண்டி இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, கிளைக்கழக அளவில் ஒரு கிளைங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வீடுகள் இருக்கும். 100 வீடுகள் இருந்தால் அங்கே ஒரு கிளை, அதில் 25 பேர் இருந்தால் ஒரு கிளை அமைக்கலாம். 25 பேர் இருக்கக்கூடிய ஒரு கிளை அமைப்பில் 3 கழக ரீதியான அமைப்பு போட்டு கட்சி அந்த அளவு வலுப்படுத்தி வச்சுருக்கோம் நாங்கள். அதனால் தேர்தல் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம். தேர்தல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களே வந்து தேர்தல் நாயகனாக மக்கள் செல்வர் டிடிவி தினகரனை வந்து அறியப்படுறாரு. அதனால் தேர்தல் கண்டா அவங்களுக்கு பயம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தேர்தல் கண்டா மிக்க சந்தோஷமாக இருக்குது. ஒரு வெடி எப்போ நம்ம போடுவோம், வெடி போட்டு கொண்டாட்டம் எப்போ? சரி, தேர்தல் அறிவிப்புக்கு வெடி போட்டு கொண்டாட்டம். ஆமாம், ஒரு திருவிழாவில் வெடி போடுவோம், ஒரு இல்லைன்னா ஜெயிச்ச பின்னாடி வெடி போடுவோம். தேர்தல் அறிவிச்சதுக்கே வந்து தொகுதி முழுக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வெடி போட்டு கொண்டாடினாங்க. அதையும் தாண்டி வேட்பாளர் அறிவிக்கிறப்ப அதை விட ஒவ்வொரு ஊர்லேயும் வெடி போட்டு தனித்தனியாக கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இருக்குது. இதனால் இந்த மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களை பார்த்து பயந்து நடுங்கி போய் தான் இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்குன்றதான் எங்களுடைய பார்வை. தொடர்ந்து வந்து மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் நீங்கள் தேர்தலே நடத்தலாம் பரவாயில்ல, எப்படினாலும் நீங்கள் பொது தேர்தல் நடத்தி தான் ஆகணும். உள்ளாட்சி தேர்தல் வந்து தேர்தல் ஜனநாயகத்தினுடைய முக்கிய குறிக்கோள். அதனுடைய குறிக்கோளே வந்து மக்களை சந்தித்து மக்களுடைய அந்த கோரிக்கைகளை அல்லது அவர்களுடைய தேவைகளை பிரதிபலிக்கிறதுக்காக தான் தேர்தல் நடத்தப்படுகிறது. மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த எடப்பாடி அரசு, பன்னீர்செல்வம் அரசு அமைந்த பின்னாடி எந்த ஒரு தேர்தலுமே சந்திக்க முடியாத ஒரு சூழலில் மக்கள் இருக்கிறாங்க. மக்களுடைய எண்ணங்களை எப்படி பிரதிபலிக்கிறதுன்றது தெரியாமல் ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு. இந்த சூழலில் தான் நாங்கள் என்ன கேட்குறோம், ஒன்று திருவாரூரில் தேர்தல் நடத்துங்க, இல்லை 20 தொகுதிக்கும் தேர்தல் நடத்துங்க. இப்போ 21 ஆயிடுச்சு, 21 தொகுதிக்கும் தேர்தல் நடத்துங்க. இல்லைன்னா 234 தொகுதிக்கும் தேர்தல் நடத்துங்க. இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தலாவது நடத்துங்க. ஏதாவது ஒரு தேர்தல் நடத்துங்க. நாங்கள் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட தயாராக இருக்கோம், உங்களை தூக்கி எறிய தயாராக இருக்கோம். தயவுசெய்து தேர்தல் நடத்துங்கன்னு தான் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். சரி, திரு தமிழ்மணி, முக்கியமான கேள்வி இது. அதாவது 18 சட்டமன்ற தொகுதி, அது உங்களுக்கு தெரியும் இல்லை, தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்கள். இன்றைக்கி ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதில் அவர் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த தள்ளி வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏன் வந்தது என்பது இந்த அறிக்கையில் தெளிவாகிறது. அவர் என்ன சொல்கிறாரு, திருவாரூரில் கஜா புயல் தொடர்பான நிவாரணப் பணிகள் இன்னும் முழுமையடையாத நிலையில் அந்த தொகுதிக்கு மட்டும் இடைத்தேர்தல் என்பது நிவாரணப் பணிகளில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டு பொதுமக்களின் அதிருப்தியும் கோபமும் அதிகமாகி, யார் மேல் வந்திருக்கணும், ஆளுங்கட்சி மேலே வரணும்.
இவருக்கு எந்த தயக்கம் ஏன் வருது? கோபமும் அதிருப்தியும் திமுக மீது வரும் என்று ஏன் எதிர்பார்க்கிறார்? கடைசியில் இல்லை, திமுக மேலே வரும்னு சொல்லிருக்காரு என்ன அவரு? அவர் சொன்னாலும் அப்படிதான் எடுத்துக்கணும். திமுக மேலே வரும்னு சொல்லிருக்காரு. திமுக மேல வரணும்னு சொல்லல. அப்ப அது அண்ணா திமுக மேல தான் எடுத்துக்கணும். அப்ப அது அவங்களுக்கு பாதகம். திமுகவுக்கு சாதகம். அது தப்பு, அது நான் மறுக்கல. சொல்லுங்க. இவ்வளவையும் சொல்லிட்டு கடைசியா முடிக்கும் என்று சொல்ல பாருங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுடன் இணைத்து மினி சட்டமன்ற தேர்தல் என்று சொல்லும் அளவுக்கு காலியாக உள்ள 20, நீங்க சொன்ன மாதிரி 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே நாளில் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்கிறேன். இங்கே தான் சந்தேகம். இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் தள்ளி வைக்க வேண்டும் என்பது ஆளும் கட்சிக்கு வேணா அதுக்கு ஒரு நியாயம் இருக்க தெரியுது. என்னுடைய பலவீனம் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்று ஆளும் கட்சி கவனமாக இருப்பது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. திமுகவுக்கு என்ன அக்கறை வந்தது? நாடாளுமன்ற தேர்தலோடு நடத்தணும், ஏப்ரல் மாதம் நடத்தணும். அதாவது 6 மாதம் முடியுதுன்னா 6வது மாதம் கடைசி நாள்லையா போடுவாங்க? அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாமே. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பதில் சொல்லிட்டுமா? ரைட். நல்ல கேள்வி, நியாயமான லாஜிக்கல் கொஸ்டின். நான் தொடர்ந்து 3 மாதங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறேன், பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்துத்தான் 20க்கும் நடத்த வேண்டும். இன்றைக்கு 21. சரி. ஒன்று, மக்கள் எனக்கு தெரிந்தவரை அவ்வளவு எளிதில் தங்கள் மனதில் என்ன இருப்பது என்பதை வெளிப்படுத்துவதில்லை என்பது என்னுடைய கணிப்பு. தொடர்ந்து இங்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரியும், 1971வது ஆண்டு காமராஜ் அவர்களும் ராஜாஜியும் கலந்து கொண்ட மெரினா கூட்டத்துக்கு வந்திருந்த கூட்டத்தை பார்த்த அத்தனை பத்திரிகைகளும் கலைஞர் தோற்று விடுவார், காமராஜ், இன்னும் சொல்ல போனால் கலைஞரிடம் தலைமைச் செயலாளராக இருந்தவர் இந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு காமராஜரிடம் போய் ஆசி வாங்கினார். எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்கிறது. எனவே அதை நடந்தது வேறு, கணிக்க முடியாது. ஏன் சொல்லுகிறார் என்பதற்கு நன்றாக பாருங்கள். ஆர்கே நகர் தேர்தலில் குற்றச்சாட்டுக்கள், ஒரு கட்சி சொல்லுகிறது நீங்கள் பணம் கொடுத்தீர்கள் என்று, இன்னொரு கட்சி சொல்லுகிறது இல்லை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று. எல்லோருக்கும் பேர் அவசியம் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. ஒரு நிகழ்ச்சிக்கு காரணம் 1000 காரணம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை ஒரு தேர்தலாக நடத்தினால் இப்படி பணம் கொடுக்கக்கூடிய அல்லது ஆட்சியில் இருக்கிற கட்சி அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகம். சரி, நான் ஒரு சாதாரண மனிதனுக்காக பேசுகிறேன். ஒரு இந்த தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நோஞ்சானோ அவன் கிங்காங்கோ வேண்டாம், எனக்கு இது அவசியம் இல்லை. ஆட்சி அவங்க கிட்ட இருக்குது, போலீஸ் இருக்குது, மற்ற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதனால் ஸ்டாலின் ஒரு தேர்தலை தனியாக நடத்தினால் ஆளுங்கட்சி துஷ்பிரயோகம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று திரு ஸ்டாலின் நினைப்பிருந்தால் நான் அவரோடு ஒத்துப்போகிறேன். ஒரே ஒரு காரணம் சொல்லி முடிக்கிறேன், எல்லோருக்கும் தெரிஞ்ச காரணம். ஒரு தலைவர், இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆக்டிவாக இருக்கிற தலைவர்லாம் அவர் தான் சீனியர் மோஸ்ட். இப்போ உங்களுக்கு பேர் தெரிஞ்சிடும், நான் பொதுவாக பேர்கள் சொல்கிறேன். நான் பாவங்களை வெறுக்கிறேன், பாவிகளை வெறுப்பதில்லை. அதனால தான் எப்போதும் பேர்கள் தேவைப்படுகிறேன். சொன்னார், நான் தண்ணீரில் தடம் பார்ப்பவன், காற்றில் தடம் பார்ப்பவன். யார் அவருன்னு தெரிஞ்சிருக்கும் நேரம். அவர் சொல்றாரு, இவர் என்ன 30 லட்ச ரூபா கேட்டமிச்சார், கொடுத்தனுப்பிச்சேன். தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பணம் வேணும்னு சொன்னாரு. 10 பேரிடம் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி 20 லட்சம் ரூபாய் என்னைக்கு தேர்தலுக்கு 2 டிடி அமிச்சாரா? எந்த தடத்தில் அந்த பணம் போய் சேர்ந்தது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருக்கிற போது ஒரு மிக மூத்த அரசியல்வாதி, இன்றைக்கு ஆக்டிவாக இருப்பவர்கள் அவர் தான் மிக மூத்த அரசியல்வாதி. ஸ்டாலின்லாம் ரொம்ப ஜூனியர் அவருக்கு. அவர் சொல்றாரு, 20 லட்சம் ரூபாயை தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்னால் நான் அவர் சட்டப்படி கொடுத்தமிச்சாரா? எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு மனிதர், யாரையோ முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்ட ஒரு மனிதர் 20 லட்சம் ரூபாயை கொடுத்தனுப்பித்தேன் 2 நாட்களுக்கு முன்னால் என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க முடியுமானால் அரசின் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்னவெல்லாம் செய்யலாம். எனவே என்னை பொறுத்தவரை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஸ்டாலின் சொல்லுவதை ஏற்றுக்கொள்கிறேன். மொத்தமாக தேர்தல் நடத்துங்கள், ஓரளவுக்கு சட்டம் ஒழுங்கு பணப்பரிமாற்றம் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பது தாழ்மையான கருத்து. சரி திரிஷாம், அந்த கேள்வி தான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அதே இதில் ஒரு சின்ன மாற்றம், அதாவது மொத்தமாக தேர்தல் நடத்துங்கள் என்று மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறது நானும் வரவேற்கிறேன். அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. திரு தமிழ்மணி அவர்கள் சொன்னதைப் போல ஒற்றை தொகுதியாக இருந்தால் பணப்புழக்கம் நிறைய இருக்கும்,
20ஆக நடத்தினால் பணப்புழக்கம் கொஞ்சம் பரவலாக குறைவதற்கு வாய்ப்பு உண்டு, ஒரு நியாயமான கருத்தை சொல்கிறார். ஆனால் என்னுடைய கேள்வி, அந்த 20 தொகுதிக்கும் உடனே நடத்துங்கன்னு சொல்லாமல் ஏன் ஏப்ரல் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடத்துங்கள், அங்கே தான் இக்கனா இருக்குது. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் மு.க. ஸ்டாலினுக்கு ஏன் வந்தது? இந்த நியாயம் சரி என்றால் இந்த நாட்டிலே எந்த இடைத்தேர்தலும் நடத்தக்கூடாது. ஏனென்றால் எல்லா இடைத்தேர்தல்களும் ஆளுங்கட்சி ஜெயிப்பது என்பதுதான் மரபு. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது நடந்த இடைத்தேர்தலில் அவர்கள் தான் ஜெயித்தார்கள். ஜெயலலிதா காலகட்டத்திலும் அப்படித்தான் நடந்தது. ஆக இடைத்தேர்தல் என்றால் அரசியலமைப்பு சாசன சட்டப்படி நடத்த வேண்டும், அவ்வளவுதான். 180 நாளுக்கு மேல ஒரு தொகுதி காலியா இருக்கக்கூடாது. அது 18 தொகுதிக்கும் பொருந்தும். அது எப்பவோ ஒரு காலியா இருக்கு, அதுதான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். ஆனா அதுல வழக்கு இருக்கு, வழக்கு மேல வந்து ஸ்பிளிட் டிசிஷன் இருக்கு, இப்படி பல காரணம் இருக்கு. திருப்பரங்குன்றம் தேர்தல் வந்து தள்ளி போடப்பட்டதுக்கு காரணம் திமுக வேட்பாளர் தொடுத்த வழக்கு போடுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அவர் வந்து பிஃபார்ம்ல இருந்த ஜெயலலிதாவோட விரல் ரேகை வந்து சரியில்லைன்னு சொல்லி வழக்கு போடுறாரு. தோல்வியடைந்த தன்னை வந்து வெற்றி பெற்றவராக அறிவிக்கணும்னு கேட்கிறாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன வாய்ப்பு இருக்கா? இருக்கு. 100% நான் அவருக்கு ஒரே ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர் போட்ட எலெக்ஷன் பெட்டிஷனில் அப்படி ஒரு பிரேயரே கிடையாது சார். அவர் போடலை சார். எப்போ இவர் இறந்து போன பிறகு ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறார். நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், நான் எந்த கட்சியும் ஆதரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் உழைத்து நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு ஒரு பெட்டிஷன் போடுறாரு, என்ன அனௌன்ஸ் பண்ணணும்னு. ஒரிஜினல் பிரேயர்ல அது கிடையவே கிடையாது. அப்படி ஒரு கான்செப்டும் இல்லை. இதுக்கு மேல நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன், இந்த தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு, இதுக்கு மேல அப்பீல் போய் அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு 18 வருஷ காலம் இருந்ததுன்னா 18 வருஷ காலம் தேர்தல் நடத்த மாட்டீங்களா? எனவே அப்படி பிரேயர் இல்லை, அதுக்கு வாய்ப்பும் இல்லை, இவர் கேட்கவும் இல்லை. எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மறைந்து போய்விட்டாரோ அப்போது அதனுடைய அடிப்படை காஸ் ஆஃப் ஆக்ஷன் போய்விட்டது. இல்லை, இதில் இன்னொரு கேள்வி எனக்கு வருது. இல்லை, நான் கிளாரிஃபை பண்ணேன், பேச விட்டேன். எலெக்ஷன் பெட்டிஷன்ல இல்ல, அமெண்ட்மென்ட் பெட்டிஷன்ல அவர் தன்னையே தானே அறிவி. ரைட், தேங்க் யூ. அப்ப அதான் பிரேயர். அது பிரேயர் இல்ல சார். சரி விடுங்க, மன்னிச்சுக்க, பிரேயர் இல்ல. ஆனா இது வந்து தேர்தல் சட்டத்துல இடம் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இதே மாதிரியான வழக்குகள், முன்மாதிரி வழக்குகள் நிறைய இருக்கு. சொல்ல போனா ஒரே ஒரு ஓட்டுல வந்து ஒரு வழக்கோட வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது. ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரே ஒரு ஓட்டு. ரைட்டா? அப்ப என்ன பிரேயர்னா, என்னை அறிவிக்கணும், தோத்து போன என்னை அறிவிக்கணுங்கிறதா. தேர்தல் கமிஷன் வந்து அபிடவிட் போடுது. வழக்கு வந்து உயர் நீதிமன்றத்தில் திருப்பி எண்ணும் போது வெற்றி பெற்ற வேட்பாளரோட மனைவிக்கு 2 ஓட்டு, 2 ஓட்டு சாதகமா போட்டாங்க. சோ செல்லாதுன்னு கூட்டி கழிச்சு தோல்வியடைந்த வேட்பாளரை வெற்றி பெற்ற வேட்பாளரை அறிவிச்சாங்க. அறிவிச்ச பிறகு அது உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றத்தில் அடிபட்டுச்சு. எப்படி அடிபட்டுச்சுன்னா, திருப்பி எண்ணும் போது 2 பேருக்கு சம ஓட்டுன்னு வந்துருச்சு. இருக்கு, வேணா உள்ள சார், 2 பேருக்கு சம ஓட்டு வந்துருச்சு. அப்ப ஒண்ணு இவர் என்ன கேட்டாருன்னா, சீட்டு போட்டு குலுக்கி எடுனாரு. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, அப்படி குலுக்கி எடுத்து மக்களோட மேண்டேட்டை களங்கப்படுத்த நாங்க விரும்பல, அதனால வெற்றி பெற்றவர் வெற்றி பெற்றவராகவே இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்குள்ள தேர்தல் வந்துருச்சு, அடுத்த தேர்தல். இந்த பிரச்சனை நின்னு போச்சு. அதனால என்னைய வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று தோல்வியடைந்தவர் கேட்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அவர் கேட்கவில்லை என்றாலும் அவர் அமெண்ட்மென்ட்டில் கேட்டிருக்கிறார். நீங்க வந்து ஒரு பெட்டிஷன் போடுறீங்க சார், அதுக்கு துணை பெட்டிஷன் போடுற உரிமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப துணை பெட்டிஷன்ல ஒரு பிரேயர் கட்டிங்கன்னா அது மெயின் பெட்டிஷன்ல சேராதா? ஒரே ஒரு நிமிஷம் தப்பா எடுத்துக்கூடாது. நான் பல சரி இதை விட்டு அடுத்து நடத்தி இருக்கிறேன். இல்ல சார், மக்களுக்கு தெரியணும். பல எலெக்ஷன் கேஸ் நடத்திருக்கேன். இல்ல சார், பல எலெக்ஷன் கேஸ் நடத்திருக்கிறேங்க. நான் வெளியே இருந்து பார்வையாளனாக அல்ல, அரசுக்கு நடத்திருக்கேன், தனிப்பட்ட நபருக்கு நடத்திருக்கிறேன். ஆனால் எலெக்ஷன் பெட்டிஷன் எத்தனை நாளில் போடணும்னு இருக்குது சட்டத்தில். ஒரே ஒரு நாள், 1 மணி நேரம் தள்ளி போட்டதற்காக தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஒரு நாள் கூட, 1 மணி நேரம் கூட போட முடியும். என்ன ஆயிடுச்சுன்னா, 12:30 மணிக்கு டிக்ளேர் பண்ணாங்க, மிட் நைட்டில். அப்போ நான் சொல்கிறப்ப என்றது இது கிடையாது, பத்தான் கிடையாது. அவர் மறுநாள் காலையிலே நினச்சிக்கிட்டு அந்த நாளை கணக்கு பண்ணார், போயிடுச்சு. அதனால் இவர் அமெண்ட்மெண்ட் போட்டிருந்தால் அந்த காலகட்டத்துக்குள் போட்டிருக்க வேண்டுமே தவிர, ஏன்னா எனி அமெண்ட்மெண்ட் பேசிக் லா ரிலேட்ஸ் இட் டு த ஒரிஜினல் பெட்டிஷன் ஃபைல்ட். மிக நிச்சயமா இது கிடையாது. சரி, இந்த பாயிண்ட் விட்டுறோம், மெயின் டாபிக் சம்பந்தம் இல்லை. இந்த 20 தொகுதிகளுக்கு
தள்ளி போட வேண்டிய அவசியம் என்ன? அதான் கேட்டேன் நான். முக்கியமான கேள்வி. 20 தொகுதிகளுக்கு வந்துங்க திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டதற்கு என்ன அவர் என்ன கேட்டது முகாந்திரம்? ரொம்ப தவறுங்க. என்ன காரணம்னா 18 தொகுதி வந்து நீண்ட அவர்கள் நாட்களாக தகுதி நீண்ட மாதங்களாக நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அப்பீல் பீரியட் பெண்டிங்ல இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு அப்பீல் போக மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு ஏன் சரி, அப்பீல் அப்ப போகணும்? அதாவது ஜனவரியோட முடியுது அது. ரைட்டுங்க, நான் அப்பீல் போறேன்னு முடிவு பண்றாங்க. சரி, ஜனவரி பிறகாவது உடனே எடுத்து சொல்லி கேட்கலாம்ல. வாட் எவர் இட் இஸ் வந்துங்க, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸ்டாலின் விரும்பி இருந்தா ஒரு தொகுதியில மட்டும் பணம் பாயுதுங்கிறத விரும்பி இருந்தா அவர் வந்து முதலே வந்து அந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிருக்கலாம். இப்ப ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. ஆனா முதலே பண்ணியிருந்திருக்கலாம். அவர் பண்ணல. அவங்க கட்சிக்காரர் அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கலாமே பண்ணுங்கன்னு சொல்லி. இதே சரவணன் நானும் வந்து பல டிவி விவாதங்கள்ல கலந்துருக்கிறோம். இதே டாபிக்ல இதே மாதிரி பேசி இருக்கிறோம். அவர் நான் பண்ணவே மாட்டேங்க, எனக்கு உரிமை இருக்கு, நான் ஏங்க பண்ணணும் அப்படின்னாரு. உரிமை இருக்கு, வாஸ்தவமா உரிமை இருக்கு. ஆக மொத்தத்துல வந்து இடைத்தேர்தலே நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவையோ இல்லைன்னா டாக்டர் ராமதாஸ் சொல்ற மாதிரி இடைத்தேர்தல் நடந்தா எந்த கட்சி ஏற்கனவே அந்த ஜெயிச்சிருந்ததோ அந்த கட்சிக்கு அந்த தொகுதி போகணும், இடைத்தேர்தல் நடத்துறதே வேஸ்ட் அப்படி டாக்டர் ராமதாஸ் செய்ய நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அப்படி வந்து நீங்க சட்ட திருத்தம் கொண்டு வரணும். மற்றபடி ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் நடந்த வரலாறு உங்களுக்கு எத்தனை வேணும்? சரி சரி, தொடர்ந்து பேசலாம். எனக்கு இந்த கேள்விக்குன்னு நீங்க விட சொல்லலை. அதாவது 20 சட்டமன்ற தொகுதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலோடு அந்த மினி பொது தேர்தலையும் நடத்த வேண்டும் என்று ஏப்ரல் மாதத்துக்கு தள்ளி கொண்டு போவதற்கு என்ன முகாந்திரம் மு க ஸ்டாலின் இருக்கு? ஏப்ரல் மாதம் தள்ளி போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இயல்பாக வந்து அந்த பீரியட் முடிஞ்சோட நீண்ட காலமாக சட்டமன்ற தொகுதிகள்லாம் வேக்கண்டாவே இருக்கு. அதாவது அது எதை வச்சு அவர் சொல்றாருன்னா பிப்ரவரி கடைசி வாரத்துல நோட்டிபிகேஷன் வந்துரும், பாராளுமன்ற லோக்சபா நோட்டிபிகேஷன். ஜனவரி 25 வரைக்கும் வந்து அவங்களுக்கு அப்பீல் பீரியட் இருக்கு. சோ அதுக்கு பிறகு நான் ஒரு 20 நாளைக்குள்ள வந்து அடுத்தடுத்து 2 தேர்தல் நடத்தினா அது வந்து பெரிய இதெல்லாம் இருக்கும், ட்ரெயினாலாம் இருக்கும். அதை வச்சு அவர் அப்படி சொல்றாரு. அப்படி இல்ல, நீங்க சொல்ற கரெக்ட் தான். நம்ம சட்டப்படி பார்த்தா வந்து இந்த தேர்தலையும் நடத்திட்டு உடனே ஒரு மாசம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தலையும் நடத்தலாம். பிப்ரவரி 7 திருப்பரங்குன்றம் தேர்தல் உத்தரவாதம் கொடுக்கலாம், தாராளமா நடத்தலாம். இதுல அடிப்படையான ஒரு விஷயம்னு நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா வந்து நிவாரணம் என்பது இந்த தேர்தலை நிறுத்துவதற்கான காரணம் அல்ல. ஏனென்றால் நிவாரண பொருள் வழங்கி முடித்தாகிவிட்டது. மின்சார வசதி, சாலை வசதி வழங்குவதற்கு இன்னும் பல மாதம் ஆகும். இது போக நிஜமான நிவாரணம் தேர்தல் நடத்துறது தானே இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாரு. அதை விட்டுருக்கேன். நான் வந்து ஜோக்ஸ் அபார்ட். சரி, தேர்தல் வந்து நடத்துவதில் மக்களுக்கு வந்து அதிருப்தி ஏற்படும் சொல்றாரு. அப்போ மக்களுக்கு அதிருப்தினா ஆளுங்கட்சி பேர்ல, அதைத்தான் நீங்க சொன்ன பாயிண்ட். ஆளுங்கட்சி பேர்ல அதிருப்தி ஏற்படும் எதிர்கட்சி கவலைப்பட அவசியம் கிடையாது. சொல்ல போனால் அவங்க வந்து வேட்பாளர்லாம் அறிவிச்சாச்சு. அவங்க இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சி முதல்ல வேட்பாளர் அறிவிச்சிருச்சு. ஆக இதுல என்ன பேசிக் பாயிண்ட்னா வெற்றி பெற முடியாது, அதை வேற மாதிரி சொன்னா தோல்வி பயம். இதுதான் வந்து இதற்கான காரணம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி ஒன்று நடந்தால் 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் அரசியல் விளைவுகள், எதிர்கால அரசியல் விளைவுகள் படுமோசமாக இருக்கும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து வைத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஸ்ப்ரெட் ஆயிரும் நினைக்கிறாங்க. அதாவது ஸ்ப்ரெட்டிங் த ரிஸ்க்ங்க. பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல என்னங்க, ரிஸ்க ஸ்ப்ரெட் பண்ணு, நீயே வந்து எல்லா இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணாத. தொகுதி பங்கீடு கூட இடிக்கும். அதாவது இப்ப திருவாரூர் தேர்தல் மட்டும் நடந்து கனவுகள் கலைந்தாலும் கலையும். திருவாரூர் தேர்தல் மட்டும் நடந்து திமுக தோத்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா திமுக காங்கிரஸ் கூட்டணியில பிளவு ஏற்படும். அது பாரதிய ஜனதாவுக்கு லாபம். ஆக்சுவலா திருவாரூர் தேர்தல் நடத்தி இருக்கணும், ஆனா நடத்தல. அப்போ 20 தொகுதிக்கு தேர்தல் நடத்துவாங்களான்னா அதுவும் நடத்த மாட்டாங்க. தமிழ்மணியோட யூகம் வந்து சரிதான். பாராளுமன்ற தேர்தலோட நடத்தினா மட்டும் எப்படி ஜெயிச்சிருவாங்க, அந்த கணக்கு தான் எனக்கு புரியல. அதாவதுங்க தமிழ்மணியில இருந்து நான் ஒரு அதுக்குள்ள தொகுதி பங்கீடெல்லாம் முடிஞ்சிரும். நான் தான் இன்றைக்கு இருக்கிற சமூக வலைதள உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கிறான்னே நம்ம புரிஞ்சுக்கலாங்க. கரெக்ட். உதாரணமாக நான் வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், இல்ல ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். எனக்கு ஒரு 10,000 ஃபாலோவர் இருக்கிறாங்கன்னா அவங்க போடுற எல்லா பதில்களையும் நான் படித்து பார்க்கிறேன். படித்து பார்க்கும் போதே ஒவ்வொருத்தரும் என்னென்ன மனநிலையில இருக்காங்க நான் புரிஞ்சுக்கிறேன். திமுக ஆதரவாளர் இருக்காங்க, எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க, நடுநிலையாளர்கள் இருக்காங்க. அதை நான் படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறேன். இப்படி என்னைய மாதிரி எத்தனையோ லட்சம் பேர் வந்து அன்றாடம் பதிவு போட்டுக்கிட்டே இருக்கான். 1971 காமராஜ் எலெக்ஷன் அப்ப நாங்கெல்லாம் பழைய காங்கிரஸ், தமிழ்மணி சொல்றது சரிதான், கூட்டத்தை பார்த்து பிரமிச்சு போயிட்டோம். காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கோம், எலெக்ஷன் ரிசல்ட் சொன்னா 15 சீட் தான் வருது. ஐயோ அப்படின்னு ஆயிப்போச்சு. ஏன்னா அப்ப நமக்கு புரியல. உடனே நாங்க ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி ரஷ்யாவில இருந்து வந்த ரகசியமை தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டோம். தோத்ததுக்கு காரணம் சொல்லணும்ல.
சொல்லித்தானே ஆமா, ஆகணும். ஆமா. ரஷ்யால இருந்து ரகசிய மையம் வந்துருச்சியா, இந்திரா காந்தி அம்மா அந்த மையம் தான் கொடுத்து விட்டாங்க, கையில வெற்றி வச்சவங்க அழிஞ்சு பெறுவதற்கு போச்சு. ஒரே ஒரு காரணம் தான், தோல்வி அடைந்தவனுக்கு 1000 காரணங்கள். எளிதா சொல்லலாம். ஏன்னா எந்த தோல்வியோடும் எந்த அரசியல் கட்சியின் சகாப்தமும் முடியறது கிடையாது. தோல்விக்கு பிறகு வெற்றியை நோக்கி போயிட்டே தான் இருப்பாங்க. அதனால அப்படித்தான் சொல்லி ஆகணும். ஆனால் இன்றைக்கு வந்து சமூக வலைதளங்களோட ஆதிக்கமும் ஊடுருவலும் ஜாஸ்தி. சாதாரண கிராமத்துல இப்ப இவங்க அமமுக அவர் சொன்னாரு, ஆனா உண்மை என்னன்னா எங்க கிராமத்துல அமமுகவுக்கு தகவல் தொழில்நுட்ப அணிக்கு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. ஆக்சுவலா கிராமமே 2 கிளை, 2 பேர் இருக்காங்க. என்ன என்ன தகவல் தொழில்நுட்ப அணின்னா, நான் செல்போன் வச்சிருக்கேன் அவ்வளவுதான். அவ்வளவுதான். செல்போன் வச்சு உண்மையாவே அது போதும். செல்போன் வைத்திருந்தாலே அவர்கள் வந்து கட்சியின் கொள்கைகளை பிரச்சாரம் செய்ய முடியும், கட்சியின் நிலைப்பாட்டை எடுத்து கூற முடியும், கட்சி சார்பாக வந்து ட்விட்டர் போல ஓட்டு போட முடியும். அப்படி செல்போன் வைத்திருந்தாலே இன்றைக்கு போதும், உலகம் கைக்குள்ள. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்து மக்கள் நினைக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? உள்ளங்கை நெல்லிக்கனியாக புரிஞ்சுக்கலாம். அதனால பாராளுமன்ற தேர்தல்ல வந்து இந்த 20 தொகுதியும் வந்து வச்சு நடத்தினா மட்டும் ஒருத்தர் ஜெயிச்சிருவாரு இல்ல ஒருத்தர் தோத்துருவாரு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அது ஒரு அரசியல் ஆதாயம் திமுகவுக்கு கிடைக்கும், அது சொல்லுவார். நான் அது ரொம்ப பழைய கணக்குங்க. அதாவது இவங்க நான் எல்லாத்தையும் சொல்றேனே, எல்லார் கணக்கும் வந்து பழைய கணக்கு தான். உங்க கணக்கு, என் கணக்கு, எல்லா கணக்கும் பழைய கணக்கு, பழங்கஞ்சி. என்ன காரணம்னா நம்ம வந்து அப்படியே பார்த்து பழகிட்டோம். இவனுக்கு 20%, அவனுக்கு 6%, இவனுக்கு 34%, செல்லுபடியாகல. ஏன்னா 1/3 புதிய வாக்காளர், 3 பேருக்கு ஒருத்தர் வந்து புதிய வாக்காளர். இங்கதான் எல்லாமே பழைய வாக்காளரா உட்கார்ந்துருக்கோம். ஆனா இன்னொரு ஆமா பழைய வாக்காளரா உட்கார்ந்துருக்கோம். புதிய வாக்காளர்கள் வந்து அவங்க வேற மாதிரி திங்க் பண்றாங்க. அவங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க, படிக்கிறாங்க, டிவி பாக்குறாங்க, சமூக வலைதளத்துல படிச்சு பாக்குறாங்க. அவங்களோட கண்ணோட்டங்கள் மாறுது. நீங்க ஒவ்வொரு ட்விட்டர் போல்லையும் இந்த இதை ஒட்டி எல்லா டிவிலையும் ட்விட்டர் போலுங்க, ட்விட்டர் போல் எல்லாத்தையும் நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. எல்லாத்துலயும் வந்து தோல்வி பயம், திமுக செஞ்ச தப்பு அப்படிதான் வருது, ஆன்டி கமெண்ட் தான் வருது. சரி, வெற்றி பாண்டியன், நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதி வச்சோம். நம்ம அவங்க வழக்கறிஞர்கள் நிறைய டைம் எடுத்தாங்க. இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ அவங்க சொன்னதான், அதாவது ஒரு தகவல் தொழில்நுட்ப ஒரு புரட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 30 விழுக்காடு இளைஞர்கள் புதுசாக உள்ள வராங்க வாக்கு போடுறதுக்கு. அவங்க எல்லாருமே நடைமுறை தெளிவாக பார்க்குறாங்க. அதனால தான் பழைய கணக்குகள் மாறுகின்றன. திரு டிடிவி அவர்கள் ரொம்ப உற்சாகமாக திராவிட முன்னேற்றக் கழகமும் அதிமுகவும் தோல்வியால் பயந்து நடுங்குகிறது என்று சொல்வதற்கு இதுதான் காரணமோ? கண்டிப்பாக இதுவும் காரணம். ஏற்கனவே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்கு வங்கியும் அப்படியே எங்ககிட்ட இருக்கிறதும் ஒரு காரணம். சார் சொன்னது மாதிரி 1900 புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பொது தேர்தல் நிற்கிற வரைக்கும் 1977 வரைக்கும் ஒரு தேர்தல் கணக்கு, 1977க்கு பின்னால் அம்மா வந்த பின்னாடி இன்னொரு கணக்கு. அதே மாதிரி எங்களது கழக துணை பொதுச்செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் அரசியலுக்கு வந்த பின்னாடி ஒரு தேர்தல் கணக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் கணக்கு. இது ரெண்டு, இந்த தேர்தல் கணக்குகள் வந்து எப்போவுமே எங்கே போட்டாலும் அது சரியாக இருக்காது. இன்னொன்று சொன்னாங்க சார், எல்லா ட்விட்டர் போர்ட்லேயும் வந்து தன்னுடைய கருத்தை வந்து இளைஞர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற எல்லா ட்விட்டர் போர்டில் எல்லாமே வந்து வெற்றி பெறக்கூடியது எங்களது மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் தான். ஏன்னா இளைஞர்கள், இந்து ராம் கூட சொல்லியிருந்தார், 53% இளைஞர்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான் ஆதரவாக இருக்காங்க. அதுதான் பெரும் சக்தி இப்போ. ஆமாம், அதுதான், அதை பார்த்து தான் இப்போ எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனைனா, அங்கே இருக்கக்கூடிய அவருடைய கட்சி இருக்காருக்கு, அங்கே இருக்கிற இளைஞர்கள் ஒரு ஊரில் வந்து அப்பா திமுகவில் இருந்தால் கூட, அப்பா திமுகவில் பொறுப்பில் இருந்தால் கூட அவருடைய மகன்கள் வந்து இவரை மக்கள் செல்வர் டிடிவி தினகரனை விரும்புகிறாங்க. பைக்கில் எடுத்துக்கிட்டு அவர் பின்னாடி வரணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து என்னென்னா வெரி சிம்பிள் சார். இவருடைய சூத்திரம், எங்கள் மக்கள் செல்வர் டிடிவி தினகரனுடைய சூத்திரம் வெரி சிம்பிள். இந்த ராஜதந்திரம், இந்த இப்படி கொண்டு போய் தேர்தல் நிறுத்துவோம், இப்படி தேர்தல் அறிவிப்போம், இதில் ஒரு மாசை கிரியேட் பண்ணுவோம், இதில் ஜெயிச்சோம்னா நம்ம எம்பி தேர்தலில் ஜெயிச்சிடலான்ற ஒரு கணக்கு, இதில் தோற்று போயிட்டோமோ எம்பி தேர்தலில் நம்ம தோற்றுருவோம், நம்ம இப்படி கூட்டணியை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி திமுக போடுற ஒரு கணக்கு. இந்த மாதிரி கணக்கெல்லாம் வந்து எப்பவுமே அவர் போட்டதே கிடையாது. நேரடியாக மக்கள் பிரச்சனையா மக்கள்கிட்ட நேராக போகிறாரு, என்ன வேணும்னு அவங்ககிட்டே கேட்குறாரு, அவங்ககிட்ட பேசுகிறாரு, மக்களை போய் சந்திக்கிறாரு. அது ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அவர்கிட்ட. அவர் என்ன செய்ய போகிறங்கிறத வந்து ஓப்பனாக சொல்கிறாரு. நான் இப்படி தான் செய்ய போகிறேன், இப்படி தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக செய்கிறாரு. அந்த அப்ரோச் ப்ரெஸ் மீட் அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களே வந்து எங்கள் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களைப் போல கேமரா முன்னாடி நின்று ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையோட ப்ரெஸ்ஸை சந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி எந்த தலைவருக்கு இல்லையே நான் அடித்து சொல்லுவேன். இந்த சூழலில் இந்த இளைஞர்கள் அனைவருமே வந்து மக்கள் செல்வரை தான் விரும்புகிறாங்க. இதுதான் அவங்களுக்கு பயம். அதனால தான் இந்த தேர்தலில் முடிஞ்ச அளவு
இந்த அரசாங்கமும் சரி இந்த எதிர்க்கட்சியும் சரி எந்த தேர்தலும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த அந்த நிலைமைக்கு தான் போவாங்க. ஒரு போட்டி வந்து நடந்து ஒரு அணி வந்து இன்னொரு அணி வராமல் இருந்தால் வெற்றி வந்து வந்த அணிக்கு அறிவிக்கப்படும். ஆனால் ஆட்டமே நடக்காம எங்க மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். சரி, நல்லது நல்லது. அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய அழகான கருத்துக்களை பதிவித்த மூன்று பேருக்கும் ஜியா+ தொலைக்காட்சி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கமும் நன்றியும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகு. வணக்கம் நேயர்களே.